Hi everyone. 2022ல தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் 134 இந்த கொஷின் நம்பர்லேருந்து மேக்ஸ் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். The difference between the greatest 6 digit and the smallest 6 digit number is. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் பார்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 6th to 10th இந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ஹார்ட் கொஷின்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஸோ 6 digit நம்பர் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் என்ன நமக்கு தெரியணும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் வில் பி நம்ம 9 6 டைம்ஸ் எழுதணும். 9,99,999 இதுதான் கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். அண்ட் ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ், இதுவே சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் இட் வில் பி 8,99,999. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். அரைவல் டைம் அட் திருநெல்வேலி இஸ் 21 hours 15 minutes. ஸோ அரைவல் டைம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அரைவல் டைம்னா நம்ம அங்கே போய் ரீச் பண்ண டைம், அதாவது எண்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நான் எண்டிங் டைம் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ எண்டிங் டைம் வில் பி 21 hours and 15 minutes. Okay, at Dindivanam is 10 AM. ஸோ இந்த 10 AM நான் 24 hours நான் மாற்றுறேன். இந்த மாதிரி டைம் ப்ராப்ளம் வரும்போது ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் டைம் வில் பி, ஸோ AM வரும்போது ரெண்டு கிளாக்லுமே வந்து சேம் டைமிங் தான் காட்டும். ஸோ 10 AM ரிமைன்ஸ் 10 hours. The travelling time is, ஸோ இவங்க கேட்குறது டியூரேஷன், அதாவது அவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கேட்குறாங்க. டியூரேஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் டைம் மைனஸ் ஸ்டார்டிங் டைம். நம்ம ரீச் பண்ண டைமையும் நம்ம கிளம்ப ஆரம்பித்த டைமையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we will be getting டியூரேஷன். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 15 minutes கிடைக்கும். 21 minus 10 will be 11. ஸோ திஸ் இஸ் hour and this is minute இல்லையா. So that 11 hours 15 minutes is the right answer. Question number 136. 1500 gram is equal to, எப்போவுமே சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டை கன்வெர்ட் பண்ணும்போது நாம் டிவைட் பண்ணணும். கிராமை 1000 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூனிட் கண்டிப்பாக கிலோகிராமாக மாறிடும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது 1500. இந்த 1500 நான் 1000 டிவைட் பண்ணணும். ஸோ 1000 டிவைட் பண்ணலாம். ஸோ கோஷன்ட் என்னவோ அது கம்ப்ளீட் கிலோகிராம், ரிமைண்டர் வந்து கிராம். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் வில் பி 1 kilogram 500 grams. Next question. Every day 55 liters of water is sprayed in the garden. Water sprayed in 3 weeks is. ஸோ 1 dayல 55 liters of water ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்போது 3 weeksக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அவங்க ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போது இங்கே டே அண்ட் வீக் யூனிட்ஸ் வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஒன்று டேவை வீக்காக மாற்றணும், இல்லைனா வீக்கை டேவாக மாற்றணும். ஸோ ஒரு வீக்கில் 7 days இருக்குது. அப்போது 3 weeksல 3 into 7 21 days இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 21 நாளைக்கு அவங்க தண்ணீர் எந்த அளவுக்கு தெளிச்சிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 21 into 55 will be 1155. ஸோ இத்தனை லிட்டர்ஸ் தான் அவங்க 3 weeksக்கு ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸார் அண்ட் ப்ரெடிசஸார். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கான சக்ஸஸார் அண்ட் ப்ரெடிசஸாரை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் மைனஸ். ஸோ சக்ஸஸார்னால் நீங்கள் அடுத்த நம்பரை சூஸ் பண்ணணும். அதாவது இது கூட +1 பண்ணிக்கோங்க. தட் இஸ் 7739. அண்ட் ப்ரெடிசஸார்னா இந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர், ஸோ தட் இது கூட -1 பண்ணுங்கள். 7736. இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் மைனஸ் பண்ணணும். 8 minus 6 will be 2. 773 minus 773 will be 0. So the answer is 2. Option C, 2 is the right answer. An equivalent ratio of 4:7. இப்போ இந்த 4:7 ஈக்குவலண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். எந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி அந்த நம்பரை 2
நம்பருக்குமே குவான்டிட்டிக்குமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வர ஆன்சர் ஈக்குவலன்ட் ரேஷியோவாக இருக்கும். ஒரு நம்பரை 2ஆலையும் இன்னொரு நம்பர் 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்காது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆகிடும். ஸோ ஒரு நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 2வை ரேஷியோவில் இருக்கிற 2 நம்பர் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 4 2s are 8 is to 7 2s are 14. இதுதான் 4 is to 7ஓட ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஓகே, அப்படி பார்க்கும்போது 1 is to 7 கண்டிப்பாக வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோவாக வராது. இப்போது 14 எப்படி வந்துச்சு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, அப்போ பக்கத்தில் 8 தான் வரணும். பட் இங்கே 9 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி 14 is to 12 வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வை? பிகாஸ் 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 14 வராது. ஓகே, 4 3s are 12, 4 4s are 16 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ தட் 14 வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ ஃபார் 4க்கு கிடைக்காது. தென் 12 இருக்குது, 21 இருக்குது. ஓகே, 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3. அதே 3யை தான் நாம் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ 4 into 3, 7 into 3. 4 3s are 12, 7 3s are 21. எஸ், இந்த ரேஷியோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால த கரெக்ட் ஆன்சர், அதாவது 4 is to 7ஓட ஈக்குவலன்ட் ரேஷியோ 12 is to 21.